எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் 2027 பேட்சுக்கு நடந்த முதலாம் தவணை FWC முதலாம் தான பேப்பரை விளக்கம் பார்த்துட்டு இருக்கோம் சார். 2027 பேட்சுக்கு நடந்த FWC முதலாம் தான பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஏற்கனவே MCQ கேள்வியில் 20 MCQ கேள்வி பார்த்துட்டோம். நம்ம இன்றைக்கு பார்க்க போது 21வது MCQ கேள்வி. 21வது MCQ கேள்வி பார்க்க போதும். 21வது பார்க்க போதும். 27வது MCQ கேள்வி பார்த்தேன்னு சொல்லி என்ன சொல்றேன்டா, ClF3 மூலக்கூற்று வடிவம் வந்துக்கிட்டு T வடிவம் சரியா. ClF3 மூலக்கூறு வடிவம் ClF3 வடிவம் வந்துக்கிட்டு மூலக்கூட்டு வடிவம் வந்துக்கிட்டு டீன்னு சொல்றான். மூலக்கூட்டு வடிவம் பார்க்கணும்னு நம்ம என்ன செய்யணும், மூலக்கூட்டு வடிவம் பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா நம்மளுக்கு என்ன தேவை, அவங்களோட வலுவலோ ஓட்டு வலுவலோ இலத்திரங்களை கூட்டி என்ன செய்யும், 8ஆல வகுப்போம். 8ஆல வகுத்து என்ன செய்யணும், VSEPS ஜோடிகள் எண்ணிக்கையை கண்டுபிடிப்போம். அதாவது எத்தனை பிணைப்பு ஜோடி இருக்கிறது, எத்தனை தனிச்சோடி இருக்கான்னு கண்டுபிடிப்போம். சரிதானே? எத்தனை பிணைப்பு ஜோடி இருக்காது, எத்தனை தனிச்சோடி இருக்கான்னு கண்டுபிடிப்போம். எத்தனை பிணைப்பு ஜோடி எத்தனை தனிச்சோடி இருக்கான்னு கண்டுபிடிச்சேன்னு சொன்னா இங்க பாரு, இதுல அதுக்கு என்ன செய்யணும்னா வலுவலோ இலத்திரங்களை கூட்டி 8ஆல வகுப்போம். வலுவலோ இலத்திரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளோரின்ல 7, புளோரின்லையும் 7, 7 தரம் 3 21, 21 மேலும் 28 வருவாரு. இந்த 28 என்ன செய்வேன், நீ 8ஆல வகுப்போம். 8ஆல வகுத்தா இதுல 3 முறை வரும். 3 தர 8 24 கழிச்சா 4 மீதி 4 என்ன 2 தனிச்சோடி. அதாவது 3 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடி. 3 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடிட்டா அதுல வடிவம் என்ன, 3 பிணைப்பு ஜோடி 2 தனிச்சோடினா வர வடிவம் என்ன வரப்பாரு, டி வடிவமா இருக்கும். என்ன வடிவம், டி வடிவமா இருக்கும். டி வடிவமா இருக்கும். ஆக என்ன, முதலாக கூட்டு சரி, முதலாக கூட்டு சரி. அடுத்த சரியான ClF3யில் மொத்த தள்ளுகை அலகு வந்துட்டு 3ன்னு சொல்றான். மொத்த தள்ளுகை அலகுகள் வந்துகிட்டு 3ன்னு சரி. அதாவது VSEPF ஜோடிகள் 3ன்னு சொல்றான். VSEPF ஜோடி இங்க எத்தனை இருக்காரு, 5 இருக்காரு. எத்தனை பிணைப்பு ஜோடி, சிக்மா பிணைப்பு 3, 2 தனிச்சோடி, மொத்தம் எத்தனை இருக்காரு, 5 இருக்காரு. மொத்தம் 5 இருக்காரு. ஆக எத்தனை, அந்த கூட்டுப்பில எத்தனை, அந்த கூட்டுப்பில இங்க 3ன்னு சொல்றான், இங்க 5 இருக்காரு. அப்ப அந்த 2வது கூட்டுப்பில முதலாவது கூட்டு சரி, 2வது பிள்ளை சரி பிள்ளை சரி பிள்ளை எத்தனை விட, சரி பிள்ளை 3வது விட. அடுத்தது 22வது கேள்வி. 22வது கேள்வி எடுத்தான்னு சொன்னா NOவின் கொதிநிலை O2வின் கொதிநிலையை விட, அதாவது NOட கொதிநிலை ஆக்சிஜன் வாயுட கொதிநிலையை விட அதிகம்னு சொல்றான். சரியா இல்லையா? சரி. என்ன சரி, என்ன காரணம், ஏன்னு சொல்லிச்சேன்னா NOன்றது முனைவு மூலக்கூறு. அப்ப என்ன செய்யும், இருமுனை கவர்ச்சி விசாரிக்கும். O2ன்றது முனைவட்ட மூலக்கூறு. அங்க லண்டன் கவர்ச்சி விசம் மட்டும்தான் இருக்கும். முனைவட்ட மூலக்கூறு லண்டன் கவர்ச்சி விசம் மட்டும்தான் இருக்கும். ஆக என்ன, NOக்கு கொதிநிலை கூட இருக்கும். சரியா? அடுத்த பாரு என்ன சொல்றேன், 2வது முதலாவது கூட்டு சரி. 2வது கூட்டு என்ன சொல்றேன்டா, NO மூலக்கூறுகள் இடைமுனை கவர்ச்சி விசை காணப்படுகின்றன. ஆக்சிஜன் மூலக்கூறுகளுக்கு வலிமை குறைந்து லண்டன் கவர்ச்சி விசை காணப்படுகின்றன. சரி. அப்ப என்ன, முதலாவது கூட்டும் சரி, 2வது கூட்டும் சரி. முதலாவது கூட்டுக்குரிய விளக்கமா 2வது கூட்டம் அமைஞ்சிருக்காரு. அப்ப என்ன, சரி சரி தகுந்த விளக்கம் எத்தனாவது விட, முதலாவது விடையா இருக்கும். முதலாவது விடையா இருக்கும். அடுத்தது 23வது கூட்ட பாரு. 23வது கேள்வியை பாரு. 23வது கேள்வி என்ன சொல்றான்டா, 22க்கு என்ன முதலாவது விட. 23வது கேள்வியை பாரு. 23வது கேள்வி என்ன சொல்றா, ஒரு இரசாயன தாக்கத்தில் ஒட்சியேற்றம் நிகழும் எனில், ஒரு இரசாயன தாக்கத்தில் ஒட்சியேற்றம் நிகழும் எனில் அத்தாக்கத்தில் தாழ்த்தலும் இடம்பெறும். சரியான, ஒரு இரசாயன தாக்கத்தில் ஒட்சியேற்றம் நிகழும் எனில் அத்தாக்கத்தில் தாழ்த்தலும் நடக்கும். சார், ஒட்சியேற்றம் நடக்கும் சொல்லி என்ன செய்யும், அதை ஈடு செய்யறதுக்கு தாழ்த்தலும் அந்த தாக்கத்துல நடந்தேன் ஆகணும். ஒட்சியேற்றம் நடக்கும் இருந்தீங்கன்னு சொன்னா அந்த தாக்கத்தை ஈடு செய்யறதுக்கு என்ன செய்யும், ஒட்சியேற்றல் ஈடு செய்யறதுக்கு அந்த தாக்கத்துல தாழ்த்தலும் நடந்துதான் ஆகணும். அப்பதான் இலத்திரம் பரிமாற்றங்கள் சரியா இருக்கும். அப்ப அந்த கூற்று என்ன சரி. 2வது கூற்று என்ன சொல்றான்டா, எந்த ஒரு இரசாயன தாக்கத்திலும் ஒட்சியேற்ற தாழ்த்தல் நிகழும். சாணி, இங்க பாரு, எந்த ஒரு தாக்கத்திலையும் வந்து கிடையாது. அதாவது எது சரி, ஒரு தாக்கத்துல அங்க ஒட்சியேற்றம் நடக்கும்னா அங்க தாழ்த்தல் நடக்கும். ஒட்சியேற்றம் நடக்கும்னா அதே தாக்கத்தை தாழ்த்தலும் இருக்கும். ஆனா எந்த ஒரு தாக்கமும் வந்துட்டு ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கம் சொன்னா அந்த தாக்கம் என்ன, அந்த கூற்று நெப்பில. ஏன்னா ஒட்சியேற்ற தாழ்த்தல் இல்லாத தாக்கங்களும் என்ன செய்யும், இருக்கும். இப்ப இதை இடத்த என்ன சொல்லுச்சுன்னா, HClக்கும் NaOHக்கும் இருக்கிற தாக்கத்தை எடுத்த என்ன வரப்போதோ, NaCl சக H2O போதும். இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஒட்சியேற்ற தாழ்த்தல் நடந்திருக்காது. எல்லாத்திலும் ஒட்சியேற்ற என்ன இருக்கும், ஆரம்பத்துல என்ன ஒட்சியேற்றம் இருந்தாலும் அதே அளவு ஒட்சியேற்றம் என்ன செய்யும், என்ன விளைவுகளையும் இருக்கு. தாக்கில இருக்கிற ஒட்சியேற்றம் விளைவுல இருக்கிற ஒட்சியேற்றம் இருக்கும், சமனா இருக்கும். அப்ப இங்க எந்த ஒட்சியேற்ற தாழ்த்தலோ என்ன செய்ய நடக்கல. அப்ப என்ன, அந்த கூற்றோ பிழை. சரி பிழை சரி பிழை எத்தனாவது விட, 3வது விடையா இருக்கும். சரி பிழை 3வது விடையா இருக்கும். அடுத்தது பாரு, PS3யில், அதாவது PS3யில் பொஸ்பரஸ் மின்னெதிரல்பு CH4வில் கார்பனின் மின்னெதிரல்பை விட அதிகம் சொல்லிக்கான்.
பொஸ்பரஸ்ல மின்னதியல்பு பார்த்தேன்னு சொன்னா 2.1 பவுலிங்கிற மின்னழுத்தன்மை பவுலிங்கிற மின்னழுத்தன்மை பெருமானத்துக்கு அமைய பார்த்தேன்டா பொஸ்பரஸ்ல மின்னழுத்தன்மை வந்து எவ்வளவு வரப்போகுது 2.1 அடிக்கும். கார்பன் மின்னழுத்தன்மை வந்து 2.5 அடிக்கும். அப்ப யாருக்கு மின்னழுத்தன்மை கூட? கார்பனுக்கு தான் கூட. கார்பனுக்கு தான் கூட இருக்கும். சரிதானே? அப்ப இதுல என்ன சொல்றான்? பொஸ்பரஸ்ல மின்னதியல்பு கார்பன் மின்னதியல்பை விட அதிகம் சொல்றான். பிழை. இந்த கூற்று பிழை. பொதுவாக அணு ஒன்றின் கலப்பு ஓபிட்டலின் எஸ்சிஎல்எஃப் ஒற்றையற்ற எண் என்பன அதிகரிப்பின் அதன் மின்னதியல்பும் அதிகரிக்கும். இதுல ஓரளவு சரி இருக்காரு. இந்த கூட்டு வந்துட்டு ஓரளவு சரி. ஆனா முக்கியமான ஒரு பாயிண்டை விட்டுட்டான். அதாலதான் இந்த கூட்டு பிழை. சரி, இதுல வந்துகிட்டு கூறப்பட்ட விடயங்களை வந்துட்டு அரைக்கரவாசி சரி சரிதானே. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்டை விட்டதால இந்த கூட்டு என்ன பிழை. என்ன பாயிண்ட் அது? ஒரு குறிப்பிட்ட மூலக அணுவா இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு குறிப்பிட்ட மூலக அணுவா இருக்கணும். அதாவது சல்பர்னா சல்பர் அரைக்கும். அதாவது எப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்ப சல்பர் அதாவது எப்படின்னா இங்க பாரு SO2 SO2 SO3 SO3 2 மைனஸ் SO4 2 மைனஸ் இவங்க நாலு பேர்லையும் சல்பர் இவங்க நாலு பேர்லையும் இருக்கிற கந்தகத்துல சல்பர் மின்னதியல்பு பாக்குறதுக்கு சல்பர் மின்னதியல்பு யாருக்கு அதிகம்? அதாவது எந்த எந்த சேர்வைக்கு அதாவது எந்த மூலியத்துக்கு வந்துகிட்டு சல்பர் மின்னதியல்பு எதுல வந்துகிட்டு சல்பர் மின்னதியல்பு அதிகமா இருக்கான்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? இங்க கலப்பையும் அதாவது எஸ்சிஎல்பு கலப்பு ஓபிட்டல் எஸ்சிஎல்பையும் ஒற்றையற்ற எண்ணையும் பார்ப்போம். சரிண்ணே. மற்றபடி வேற வேற மூலகங்களுக்கு நம்ம என்ன செய்யறது? பவுலிங்கிற மின்னதியல்பை தான் பார்ப்போம். வேற வேற மூலகங்களுக்கு பவுலிங்கிற மின்னதியல்பை தான் பார்க்கிறோம். சரிதானே? சரி. அப்ப இங்க என்ன முக்கியமான பாயிண்ட் என்ன? ஒரு குறிப்பிட்ட மூல அணுன்றது இங்க வந்திருக்கணும். அதால அந்த 2வது கூட்டும் பிழை. பிழை 5வது விட. பிழை 5வது விட. 24க்கு 5. அடுத்து 25வது கூட்ட பாரு. 25வது கேள்வியை பார்த்தீங்கன்னா கதோட்டு கதிரில் காந்த புலத்தினால் பாதிப்படையும் சொல்லியான். கதோட்டு கதிரில் காந்த புலத்தில் என்ன செய்யும்? பாதிப்படையும். மின்புலம் காந்த புலத்தில் செய்யும். கதோட்டு கதிர்கள் என்ன செய்யும்? பாதிப்படையும். சரி. 2வது கூட்டம் என்ன சொல்றாங்க? இக்கதிர்கள் நேரேற்றமுடைய துணிக்கைகள் ஆக்கப்பட்டுள்ளன சரியான. இக்கதிர்கள் நேரேற்றமுள்ள துணிக்கைகள் ஆக்கப்பட்டுள்ளன சரியான. கதோட்டு கதிர்கள் மறையேற்றமுடைய துணிக்கைகள் என்ன செய்யும்? மாற்றுக்கப்பட்டிருக்கும். அதாவது இலத்திறன். என்ன கதோட்டு கதிர்கள் என்ன? இலத்திறன் என்ன செய்யும்? மறையேற்றப்பட்ட துணிக்கைகளை ஆக்கப்பட்டிருக்கும். சரி பிழை. சரி பிழை. 25வதுக்கு 3வது ஆன்சர். 25வதுக்கு 3வது ஆன்சர் இருக்கும். இன்னொரு கேள்வி பாத்தீங்கன்னா 21ல இருந்து 25 வரை இருக்கிற MCQ கேள்வியில பார்த்தோம். இந்த கூட்டு கேள்வியில பாத்தீங்கன்னா சிறிய எல்லா 5 கூட்டு கேள்வி வந்து எப்படி இருக்காரு? சின்ன சின்ன கேள்விகளா வந்திருக்காரு. சிறிய கேள்விகளா வந்திருக்காரு. சரி பிள்ளைகள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னா இந்த இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. உங்களோட டவுட் வேலை வந்துட்டு அங்கே கிளியர் பண்ணுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். அதுல இணைஞ்சு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளும். சரி பிள்ளைகள், அடுத்த பார்ப்போம்.